சொல்லுங்க. தெரியாதுங்க தோற. எல்லாம் உன்னாலதான். அந்த ஜோசப் நீதானே எங்க வேலைக்கு கொண்டாந்து வச்ச. போராத வேலை அந்த ஆளை வேலைக்கு வச்சு நான் வேலையை விட்டு போன போல இருக்குது. போய் தேடியா, வெளியே போய் தேடியா. வந்துட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா உங்க உண்மை ஊழியனை பத்தி? ஜோசப் இல்ல, அவரு சந்தன தேவனோட கூட்டாளியா. இத்தனை நாள நம்ம கூடவே இருந்திருக்காரு, நமக்கு இது தெரியல. போலீஸ்காரங்க ஜோசப்ப சுட்டுட்டாங்களா? சந்தன தேவன் கூட காலில் அடிபட்டு தப்பிச்சுட்டானா? நீங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் என் உடம்புல உயிரே இல்லை. சாப்பிடுவாங்க. இதுக்குத்தான் வேட்டைக்கு போக வேண்டாம்னு சொன்னா கேக்குறீங்களா? கால் வலிக்குதா? இந்த காலத்தான் ரொம்ப வலி. கரும்பு கொட்டாயா பாப்பா, அறுவடை கரும்பு துப்புறாரு. எங்க தட்டு வேணாங்களா? ஐயா கரும்பு வெட்ட தெரியாம காலை வெட்டிட்டான்னு ஊரு பூரா சொல்லிட்டாங்க. முந்தாடியெல்லாம் கழிச்சாங்க, துண்டு கிடைக்க முடியல. கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துங்க. நீ யார்? உன் பேர் என்ன? வீராசாமி. Nonsense. You damn it! Sir? What? You fool! Come on! ஐயா, என் மகனை பயந்து ஓடும்போதா சுட்டாங்க. இல்லம்மா, இல்ல. கர்த்தருக்கு முன்னால வண்டி போட்டு கடமையை செய்யணுங்கிற தியாக புத்தியோட யாரையோ காப்பாத்துறதுக்காக அவனே வீரமா போய் மாட்டிக்கிட்டான். அவனை பெற்ற வயிறு ரொம்ப பாக்கியம் செய்தது. ஆனா அவங்க மக ரொம்ப சுயநலக்காரம்மா. எங்களை எல்லாம் விட்டுட்டு அவன் மட்டும் பெரிய தியாகி ஆயிட்டான். கர்த்தர் என்ன தாயின்னு சொல்லிக்க தகுதி உள்ளவளாத்தான் படைச்சிருக்கார். ஜோசப் இங்கதான் இருக்கார். ஜோசப் இங்கதான் இருக்கார். ஜோசப் இங்கதான் இருக்கார். நீங்க என்னமா சொல்றீங்க? எங்க மத வழக்கப்படி ஜோசப் தான் 100 வீட்டுக்கும் தலைவர். அந்த ஜோசப்பா நீங்க இருக்கும்போது என் மகன் போனதுக்கு நான் ஏன் கவலைப்படணும்?
கால் வலிக்குதா? நீ பக்கத்துல இருக்கும்போது ஏன் வலி? வெத்தலை போட்டுக்குங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றியா? சொன்ன என்ன தருவீங்க? நான் என்ன கொடுக்க போறேன்? உன் மகன் கூட விளையாடுறதுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா கொடுப்பேன். சாதாரணமா பேசும்போது சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்றோம், பாலை குடின்னு சொல்றோம், வெத்தலையை மட்டும் ஏன் போட்டுக்கன்னு சொல்றோம் தெரியுமா? தெரியாதா? தெரியாது. இப்போ காதுக்கு தோட்டை போட்டுக்கோன்னு சொல்றோம், கழுத்துக்கு சங்கிலியை போட்டுக்கோன்னு சொல்றோம், கைக்கு வளையல போட்டுக்கோன்னு சொல்றோம். அதே மாதிரி போட்டுக்கோன்னு சொல்றதெல்லாம் அவ்வளவு அலங்கார பொருள். வெத்தலை பாக்க அலங்கார பொருள். இது போட்டச்சிக்கு தான் போட்டுக்கணும். நீ போட்டுக்கோ, வாய் சமக்கட்டும், உதடு கோவப்பழமா மாதிரி ஆகட்டும், அதுக்கப்புறம் அப்படியே கட்டி பொழுது விடிஞ்சு போச்சு. எடுத்து என்னடா அண்ணி, உங்க மகன் அழுது ஊரையே கூட்டுறான். இவனை கொஞ்சம் பாத்துக்குங்க. கொஞ்ச நேரம் நீ அவனை பாத்துக்க. நீங்க உங்க மகனை பாத்துக்குங்க, நான் எங்க அண்ணனை பாத்துக்கிறேன். நான் தான் உங்க நான் தான் எங்க அண்ணனை பாத்துக்குவேன். ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? அவன் இங்க கொண்டாந்து போடுங்க, நான் தூங்க வைக்கிறேன். இவன் அழுதா நீங்க தூங்க மாட்டீங்க. உங்க குரட்டு சத்தத்துல புள்ள தூங்க மாட்டான். இப்ப நான் அவனு தூங்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு ஆக வேண்டிய பேரையை பாருங்க. தாய் பாடும் பாட்டுத்தானே தாலாட்டு பாட்டு, தங்கமே பள்ளி கொள்ளு என் பாட்டை கேட்டு. தாய் பாடும் பாட்டுத்தானே தாலாட்டு பாட்டு, தங்கமே பள்ளி கொள்ளு என் பாட்டை கேட்டு, என் பாட்டை கேட்டு. அத்தை பேரும் பெண்டானே உன்னோடு கூட்டு, அம்மாடி பள்ளி கொள்ளு என் பாட்டை கேட்டு, என் பாட்டை கேட்டு. அத்தை பேரும் பெண்டானே உன்னோடு கூட்டு, அம்மாடி பள்ளி கொள்ளு என் பாட்டை கேட்டு. பாலும் கொடுத்து சீவி முடித்து
இருப்பேன்